ரிஷப ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் ராசிக்கு 11வது வீட்டில் சனி பகவான் வருவது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமே. அதாவது வண்டி, வாகனம், இயந்திரம், விவசாயம், மண்ணுக்கடியில் விளையக்கூடிய பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள், அதாவது மஞ்சள், கிழங்கு, வெங்காயம், இந்த மாதிரி சனி பகவான் 11வது வீட்டில் இருக்கும்போது புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக நிலம் சொத்துக்கள் வாங்கலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ரிஷபராசி என்பதற்கு லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவு உங்களுக்கு எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பார். சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது நவ கிரகங்களை அறிவோம். ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது சனி வக்கர பயிற்சி பலன். வருகின்ற பரபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆங்கில தேதிப்படி 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து 30/11/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 139 நாட்கள். தற்போது சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய வக்கர காலம் நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி, சிம்மம் வரை 3 ராசிகளை பின்னோக்கி செல்வார். வக்கர காலம் என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் முன்னோக்கி செல்லும், வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்வது, அதாவது இயல்புக்கு மாறான பலன் வக்கர காலம் என்று சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ரகசியங்களை இந்த பதிவில் காணலாம். மனிதன் நீண்டகால வாழ்வுக்கு, மரணத்திற்கு சனி பகவான் காரகன். வறுமை, கலகம், பிணி, பீடை, நோய், அவமரியாதைக்கு சனி பகவானை காரகம் வைக்கிறார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சந்நியாச கிரகம், முறையற்ற காம எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய கிரகம், முறையற்ற காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம், மனிதனுக்கு கடவுள் பக்தியை உண்டாக்கக்கூடிய கிரகம். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகன் கோயிலுக்கு போனால் சனி பகவான் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து அந்த ஜாதகன் கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்வார். உதாரணத்துக்கு ஜென்ம லக்கணத்தில் சனி பகவான் நின்றால் ஜாதகன் தன்னை பற்றி கோயிலுக்கு போனால் வேண்டிக் கொள்வார். திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 2வது வீட்டில் சனி பகவான் நின்றால் குடும்பத்தை பற்றி, பணம், பொருளாதார நிலையை பற்றி ஜாதகன் கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். அதே மாதிரி 4வது வீட்டில் சனி பகவான் நின்றால் வீடு, நிலம், சொத்து சார்ந்து கடன் பிரச்சனைக்காக அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் தீரணும் அப்படின்னு சாமியிடம் வேண்டிக் கொள்வார். அதே 8வது வீட்டில் நின்றால் ஜாதகன் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சாமியிடம், கடவுளிடம் வேண்டிக் கொள்வார். இது மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்திற்கும் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து நீங்கள் சாமியிடம் வேண்டிக்குவீங்க. சனி பகவான் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பொருட்கள், மண்ணுக்குள் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் விஷம், விஷ ஜந்துக்கள், அதாவது கடியெறும்பு, பூரான், தேல், பாம்பு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் 4ஆம் வீட்டோடு, 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய வீடு, நிலம், சொத்துக்கள் வழியில் பார்த்திங்கன்னா நிறையா விஷ ஜந்துக்கள் இருக்கும். கடியெறும்பு, தேல், பூரான், பாம்பு. இப்போ 4ஆம் வீட்டோடு சனி பகவான் சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு விஷம் குடித்து இறப்பவர்கள், விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் ஆண் குழந்தை
கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறும்போது பார்த்தீங்கன்னா தம்பதியர்களுக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்கும். சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரம் பெற்றால் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை 2 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஒரு சிக்கல் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நல்ல வேலை கிடைக்காது, திருமணம் அமையாது. சுய ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கும். சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகன் நீதி நெறி தவறாமல் பொய் பித்தலாட்டம் கெட்ட எண்ணங்கள் காம எண்ணங்கள் இல்லாமல் ஆன்மீக வழியில் பொது மக்களுக்காக சேவை மனப்பான்மையுடன் அந்த ஜாதகன் இருப்பார். மகரம் கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியானவர். போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி. சுய ஜாதகத்தில் புனர்பூசம் சுவாதி அவுட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் நின்றார் என்றால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் வேலை சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகனுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷப ராசிக்கு 11வது வீட்டிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார். பார்த்தீங்கன்னா நவம்ச கட்டத்தில் துலாம் ராசியிலிருந்து கன்னி சிம்மராசி வரை 3 ராசிகளை பின்னோக்கி கடப்பார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. கோச்சாரத்தில் சனி பகவான் 11வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தையும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இயக்கப் போகிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11வது வீட்டிலே 10ஆம் அதிபதி செல்லும் போது பெரும்பாலும் உங்களுக்கு சனி பகவான் வக்கர காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தான், நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது எதிர்வரக்கூடிய இந்த 139 நாட்கள் ரிஷப ராசி என்பதற்கு தொழில் ரீதியான, அதாவது இயந்திரம், வண்டி வாகனம், விவசாயம், மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இப்போ எதிர்வரக்கூடிய ஒரு 139 நாட்கள் பார்த்தீங்கன்னா மாமியார் வழியில் ரிஷபராசி என்பதற்கு மாமியார் வழியில் மருமகன் மருமகள் வழியில் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம். அதனால் மாமியார் வழியில் மருமகன் மருமகள் வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அண்ணனோ அக்காவிடமோ எதிர்வாதம் செய்யாமல் கோவிச்சிக்காமல் ரிஷபராசி என்பர்கள் இருப்பது நல்லது. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது எதிர்வரக்கூடிய இந்த 139 நாட்கள் உங்களுக்கு ஆன்மீக பயணம். நீங்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டுலாம். அதே மாதிரி பாத யாத்திரை, கிரிவலம், நீங்கள் ஆன்மீக தேடல்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். அதாவது ஆன்மீகம், ஜோதிடம், குறி சொல்பவர்கள், சாமி ஆடக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பிரபலமாகலாம். ஏன்னா கும்பம் ஆன்மீக ராசியாக இருக்கிறது. கும்பராசியும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு இயக்கும்போது 10ஆம் இடம் தொழில் சார்ந்து ஆசிரமம் மடம் வைத்திருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு உங்களுடைய பணிகள் பெரிய அளவு விரிவாகும். ரிஷப ராசி என்பதற்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது இந்த காலகட்டத்தில் மூத்த உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்களிடம் கோச்சிக்கக்கூடாது. ரிஷப ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசியின் மேல் விழுகிறது. வக்கரகதியில் சனி பகவான் ரிஷப ராசியை பார்வை செய்யும்போது அதிகமாக கோவப்படுவீங்க. ஆத்திரமாக வரும், கோவமாக வரும்.
இந்த கோவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியிலிருந்து உங்கள் ராசியை பார்வை செய்யும்போது கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்திலேயே வந்து போட்டி பொறாமை, இந்த ஈகோ, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் குடும்பத்திலேயே வந்து உங்களுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரியான சூழ்நிலை. உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது பூரிய சொத்துக்களை ஒரு சொத்து வந்து விற்கிறேன் அப்படின்னு இந்த ரோஷம் கோபம் வந்து ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக வரும். 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 5வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது குழந்தைகள் எதிர்காலம் சார்ந்து படிப்புக்காக அல்லது பூரிய சொத்துக்களை ஒரு சிலர் வந்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூரிய சொத்துக்கள் ஒரு சிலர் வந்து விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல விற்றுட்டு வேற இடம் போய் நல்ல இடமா நீங்கள் வந்து பூரிய சொத்துக்கள் மாற்றிட்டு வேற இடம் போய் பாசன வசதியுடன் சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. வேறு அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான வருமானம் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்கு 8வது வீட்டை சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். வக்கரகதியில் சனி பகவான் வந்து அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீங்கள் வந்து பெறுவதற்கு இந்த காலகட்டம் உண்டு. இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் ஒரு சிலருக்கு வர வேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இல்லை சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகும். ரிஷபராசிக்கு தொழிற்ஸ்தானாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது உங்களுக்கு இருந்து வந்த பேய் பிசாசு அமானுஷிய பயம், இரவில் வந்து படுத்தா தூங்க முடியாது, இரவில் வந்து கருக்குங்குது, பள்ளி கத்தினா கூட என்னால் வந்து தூங்க முடியல அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பயம் நீங்கும். ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி உங்களுடைய தந்தையாரிடம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் தந்தையாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதாவது காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். உங்கள் தந்தையாரிடம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துங்க. இந்த காலகட்டத்தில் 9ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். அப்பாவுக்கு பணிந்து அப்பா பேச்சை கேட்டு ரிஷபராசி என்பர்கள் செயல்படுவது நல்லது. ரிஷபராசிக்கு 10ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது எதிர்வரக்கூடிய 139 நாட்கள் உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ அல்லது பூரிய சொத்துக்கள் வழியிலோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சட்ட சிக்கல் வந்து இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.